பொதுவா ஆஸ்பத்திரி நீங்க வந்தீங்கன்னா பொதுவா டாக்டர் என்ன செய்வாங்க, பல்ஸ் பார்ப்பாங்கல்ல. டாக்டர்னா ஸ்டெத்தோஸ்கோப் போட்டுருப்பாரு, கண்ணாடி போட்டுருப்பாரு, அதெல்லாம் இருக்கு. இந்த மஞ்சள் முடி இல்லாம இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் இருக்கு இப்போதைக்கு. இன்னும் 4 வருஷத்துக்கு அது கழிச்சிரும்னு நினைக்கிறேன். அப்ப டாக்டர் பல்ஸை பார்த்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, பல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆஸ்பத்திரியில பெட்டு காலியா இருந்துச்சுன்னா பல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, 2 நாள் அட்மிட் ஆகி குளுக்கோஸ் போடுறோம், குளுக்கோஸ் போடுறோம். பேசும்போது கூட என்னைய அண்ணன் பேசுற சொன்னாரு, புன்னகை மன்னன் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு புன்னகை மன்னன். அப்ப வந்து இந்த பல்ஸ் பாடலாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இங்க சமுதாய மருத்துவரா மக்கள் பல்ஸ பார்க்கையில என்ன தெரியுது, அஇஅதிமுக பல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங் ஆரோக்கியமா இருக்கு, ஆயுள் கெட்டியா இருக்கு. ஏன்னா நம்ம அம்மா சொல்லியிருக்கிறாங்க, என்னை கடந்த 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு இருக்கிறது. ஆனா எதிர இருக்கக்கூடிய திமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எல்லாம் ஐசியூல இருக்கு, மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அப்படித்தான் இருக்கு நிலைமை. ஆமா, நம்ம எதை சொல்லி ஓட்டு கேட்க போறோம்? இன்னைக்கு பூத் கமிட்டி கூட்டணிக்கு நம்மளுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அவங்க பேசினாங்க, நம்ம கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பேசினாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, கூட்டணி கட்சியில அண்ணன் ரொம்ப கிட்ட சொல்லிட்டாரு, இது பொதுக்கூட்ட மேடை இல்ல, பூத் கமிட்டி கூட்டம், நம்ம ஊழியர் கூட்டம், எப்படி நம்ம போய் வாக்கு சேகரிக்கிறத பத்தி பேசணும்னு நம்ம எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதை நம்ம பார்க்கணும்ல. அப்ப எப்படி வாக்கு சேகரிக்கணும்? ஒரு எறும்பு பாருங்களேன், எறும்பு என்ன செய்யும், ஒவ்வொரு தீனியா எடுத்துட்டு போகும். நம்மளுக்கு பார்க்க தீனி சின்ன ஒரு சின்ன பீஸா தெரியும். அதுவே சில வாரங்கள் கழிச்சு பார்த்தா மரம் மாதிரி குடிஞ்சு போயிடும். அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும், பூத் கமிட்டி அதுதான் முக்கியம். வேறு அமைச்சர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, உங்களை அடிக்கடி கூட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, பூத் கமிட்டி அமைச்சாச்சா அமைச்சாச்சான்னு ஒவ்வொருத்தரையும் தோடு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது இருக்குதான். அப்போ பூத் கமிட்டி ஆனது ஒரு பூத்துக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கும், 1000 ஓட்டு இருக்கும். அப்ப 1000 ஓட்டு நம்ம போடாம இல்ல, நம்ம 100% போய் போலிங் ஆகிறது இல்ல. அது நாடாளுமன்ற தேர்தல் 62% அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அப்ப 650 ஓட்டுக்குள்ளதான் உங்க பூத்துல உள்ள போகுது. அப்ப அதுல 50% மினிமம் வாங்கணும். அப்ப 350 ஓட்ட வாங்கணும். அது எது 350 வைக்கணும், எப்படி ரவுண்டா மாத்து விடல. அப்ப 500 ஓட்டு ஆகிறாரு. அப்ப ஒரு பூத்துக்கு 500 ஓட்டு. நம்ம போட்டு பூத் கமிட்டி 19 பேர் கொண்ட நிர்வாகி, போட்டுக்க மாட்டேன் வேற வேலை. அது அமைச்சர் வரும்போது உங்களுக்கு கேட்பாரு. அப்ப ஒரு 20 பேர் கணக்கு எடுத்துக்காங்க. ஏன்னா பூத் கமிட்டி 19 பேர் இருக்கிறாங்க. இளைஞர் இளம்பெண் பாசறை போட்டிருக்கிறோம், மகளிர் அணி போட்டிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா நிர்வாகி 50 பேர் எழுதிக்கிறோம். அப்ப எல்லாம் கூட்டி பார்த்தா 169 பேர் தேவைப்படுது. அப்ப 170 பேர் ஒரு பூத்துல இருக்கணும். வீட்டுக்கு 2 பேர் வச்சாலே ஆயிப்போச்சு, 340 ஓட்டு ஆயிப்போச்சு. அப்ப பாருங்களேன், நம்ம பூத் கமிட்டி இப்ப கரெக்டா நம்ம அமைச்சு அதை போய் செயல்பட்டா நம்ம வெற்றி பெறும்.